வணக்கம் மக்களே, பிஸ்தா செய்யக்கூடிய அதிசயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவை மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். பிஸ்தா உங்களுடைய உணவில் ஒரு சத்தான ஊட்டச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவை 20% புரதத்தால் ஆனவை. பிஸ்தா அதிக அளவு ஆக்சிஜனேற்றத்தை கொண்டிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடியேட்டர்களுக்கு எதிராக போராட உதவுது. முன்கூட்டியே முதுமை, புற்றுநோய், நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்றவற்றையை பார்த்திங்கன்னா போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு பிஸ்தாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்தாக்கள் நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பொட்டாசியத்தின் நல்ல மூலமாகும். ரெண்டுமே ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. சுவையில் மட்டும் கிடையாதுங்க, ஆரோக்கியத்திலும் கூட பிஸ்தா சிறந்தவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அளவுக்கு இந்த ஒரு பிஸ்தா நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு. ஸோ வாங்க அது என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஸ்தாக்களில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இது ஒரு ஃப்ரீ ரேடியேட்டராக பயன்படுத்தி உடல்லையும் சரி குடலில் நல்ல பாக்டீரியாக்களால் செரிக்கப்படக்கூடிய ஒரு உணவு. உங்களுடைய குடல் பாக்டீரியா நார் சத்து புளிக்க வைத்து அதை கொழுப்பு அமிலங்களாக மாற்றும். இது புற்றுநோய், இதய நோய் மற்றும் செரிமான கோளாறுகளுடைய அபாயத்தை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், ரொம்ப குண்டாக இருக்கும்பா, என்ன பண்ணாலும் உடல் எடை குறைய மாட்டேங்குது, அந்த கொழுப்பு பகுதிகள் மட்டும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ பிஸ்தா கொழுப்பை குறைக்கக்கூடிய விளைவை கொண்டிருப்பதாக காட்டப்பட்டிருக்கு. இந்த பருப்புகளில் நார் சத்து மற்றும் அதிக அளவு பாலி அன்சாச்சுரேட் மற்றும் மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்புகள் இருக்குது. இவை கொலஸ்ட்ரால் அளவுகள் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்தா குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது அவற்றை சாப்பிட்றதுனால இரத்தத்துடைய சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா அதிகப்படுறது கிடையாது. அவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கரோட்டினாய்டுகள் மற்றும் பினோலிக் கலவைகள் இருக்குது. இவை அனைத்தும் ஆரோக்கியமான இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலுக்கு அமினோ அமிலங்கள் இன்றி அமையாததாக கருதப்படுது. உங்களுடைய உடலால் அவற்றை உருவாக்க முடியாவிட்டால் அவற்றை உங்களுடைய உணவின் மூலம் பெற வேண்டும். சில ஆய்வுகள் பிஸ்தாவில் உள்ள அமினோ அமிலங்கள் உங்களுடைய இரத்தத்தில் உள்ள கொழுப்பு மற்றும் சர்க்கரையின் அளவை குறைப்பதாகவும் உங்களுடைய இரத்த நாளங்களை தொனிக்க செய்து அவற்றை மேலும் நெகிழ்வாக மற்றும் ஆரோக்கியமாக மாற்றும் அப்படின்னு சொல்லுது. பிஸ்தாக்களில் அதிக அளவு ஜியாக்சாந்தின் மற்றும் லூட்டின் இருக்குது. இவை இரண்டும் உங்களுடைய கண்களை நீல ஒளி மற்றும் மாங்குலர் பிரச்சனைகள்லேருந்து சேதத்திலிருந்து பாதுகாக்கும். இது உங்களுடைய வயதாகக்கூடிய பார்வை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லேருந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்தா சாப்பிட்றது உடல் எடையை குறைக்கவும் அவை நார் சத்து மற்றும் புரதத்தின் நிறைஞ்சிருக்கு. இதன் விளைவா நீங்கள் முழுதாக உணர்வீர்கள். ஸோ இதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. பிஸ்தா ஊட்டசக்தியுடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 1 ounce பிஸ்தாவில் உள்ள ஊட்டசக்திகளுடைய விவரத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதில் 159 கலோரி, 5.72 கிராம் புரதம், 7.7 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள், 12.85 கிராம் கொழுப்பு, 3 கிராம் நார் சத்து. ஸோ பிஸ்தா கொலஸ்ட்ரால் இல்லாதது மற்றும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களுடைய சிறந்த மூலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மேங்கனீஸு, பாஸ்பரஸ், செம்பு, வைட்டமின் B6, தியாமின் போன்றவையெல்லாம் இருக்குது. ஸோ பிஸ்தாவை எவ்வாறு சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சாலட் மாதிரியும் ஐஸ்கிரீம், பேஸ்டரி, வெண்ணெய், பிஸ்கெட் அப்படியே கூட சாப்பிட்லாம். எல்லாவற்றையும் போல பிஸ்தாவிலும் அளவு கட்டுப்பாடு அவசியம். ஏன் அப்படின்னா இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்கிறதோ அதே அளவுக்கு பக்க விளைவுகளும் இருக்குது. அதிகமாக பிஸ்தா சாப்பிட்றதுனால வீக்கம், குமட்டல், வயிற்று வலி போன்றவை ஏற்படலாம். மேலும் வாய், கண்கள், தோல் அல்லது தொண்டையில் அரிப்பு ஏற்படலாம். இதனால் நீங்கள் பிஸ்தா சாப்பிடும் முன் எவ்வளோ சாப்பிட வேண்டும் என்பதை சாப்பிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா ஆரோக்கியங்களும் நம்மளுடைய உடலுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தோள்களுக்கு நல்லது. பெண்கள் தினமும் பிஸ்தா சாப்பிட்றதுனால சருமம் ஜொலிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. உடல் ஆரோக்கியமான உணவுகள் பார்த்திங்கன்னா எப்போதும் முக்கியம் வாய்ந்தவை. முந்திரி, பாதாம், வால்நட், கொட்டைகளை தினசரி நம்ம வழக்கத்தில் சேர்ப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பாக பிஸ்தா பருப்புகள் எடுத்துக்கொள்வது உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இதய போன்ற உடல்நல நோய்களுடைய அபாயத்தை குறைக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க.
பெண்கள் தினசரி பிஸ்தா பருப்புகள் சேர்ப்பதனால் உண்டாகக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ பிஸ்தாவில் 1 ounce அளவிற்கு 78 கிராம் மற்றும் 49 பிஸ்தாக்களில் ஊட்டச்சத்துக்களுடைய மதிப்பு, கலோரிகள் 15, காப்ஸ் 8 கிராம், நார் சத்து, புரதம், கொழுப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது. உடல் செயல்பாடுகளுக்கு வைட்டமின் B6 முக்கியமானது. ஸோ சிவப்பு ரத்த அணுக்களுடைய ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய மூலக்கூறு இது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வாழைப்பழத்தில் இருப்பதை விட அதிகம் இருக்குது. இப்படி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த பிஸ்தா கொட்டை உடல் ஆரோக்கியத்திற்கு பல வகைகளில் பார்த்திங்கன்னா நன்மை செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்தா குறைந்த கலோரிகள் நிறைந்த கொட்டைகளில் ஒன்று. 1 ounce பிஸ்தாவில் 159 கலோரிகள் இருக்குது. கலோரியோடைய உள்ளடக்கத்தில் 14% புரதத்துடன் வரும்போது இது பாதாம் பருப்புக்கும் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் உணவின் மூலம் பெறப்பட வேண்டிய அமினோ அமிலங்கள். ஸோ உடலால் இதை உற்பத்தி செய்ய முடியாது. முழுமையான புரத ஆதாரமான இதை பெண்கள் சேர்க்கும்போது உடல் பருமன், சர்க்கரை நோய், இதய நோய் போன்ற உடல்நல பிரச்சனைகள் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடை இழப்புக்கு உதவக்கூடிய உணவுகளில் பிஸ்தா உணவு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இது உண்டா நமக்கு உடல் எடை குறைஞ்சிருமா அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் பிஸ்தா நார் சத்து மற்றும் புரதம் இரண்டும் இருக்குது. இவை முழுமை உணர்வை அதிகரிக்குது. இதனால் குறைவான உணவை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 ஆய்வுகளுடைய மதிப்பில் பிஸ்தா வழக்கமான நுகர்வு உடல் நிறை குறியீட்டை குறிப்பதோடு இணைக்கப்படலாம். இது உடல் கொழுப்பை மதிப்பிட செய்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. ஸோ பிஸ்தா எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டிய கால்சியம் சத்து கொண்டிருக்கு. இது எலும்புகளுடைய அடர்த்தியை ஊக்குவிக்குது. பெண்களுக்கும் மெனோபாஸ் காலங்களுக்கு பிறகு எலும்பு தேய்மானம் ஏற்படும். ஸோ பிஸ்தா கொட்டையை தினமும் சேர்க்கும் போது அது எலும்பு தேய்மானம், எலும்பு இழப்பு போன்றவற்றை தடுத்து எலும்புகளுடைய அடர்த்தியை ஊக்குவிக்கிறது. இதனால் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்தியோபெரஸ் நோய் வராமல் பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அவசியமான முக்கிய ஊட்டச்சத்துக்களை பிஸ்தா அளிக்குது. வைட்டமின் B6, வைட்டமின் A, வைட்டமின் C மற்றும் வைட்டமின் K போன்ற வைட்டமின்களுடைய ஆரோக்கியமான இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பிஸ்தா தான். ஸோ கருவின் வளர்ச்சியை ஊக்குவிக்குது. பாலூட்டும் பெண்களுக்கு இது சிறந்த சிற்றுண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி மட்டும் கிடையாது, உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து பைட்ரோ ஈஸ்ட்ரோஜனை பார்த்திங்கன்னா வழங்குது. தினமும் பிஸ்தா சேர்ப்பது ஈஸ்ட்ரோஜனுடைய அளவை அதிகரிக்க செய்து இது மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவுது. தினசரி பார்த்திங்கன்னா 28 கிராம் வரை நம்ம ஒருத்தங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பிஸ்தா நிறையவே ஆரோக்கியங்கள் மட்டும் கிடையாது, சருமத்திற்கும் நிறைய பொலிவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்து இது மட்டும் கிடையாது, நிறைய உண்மைகள் இருக்குங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.